அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 2/10/2024 சக்தி வாய்ந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. இந்த நாளில் இந்த வேர் அல்லது இந்த புல் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை. ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்து அதில் அதை போட்டு பச்சை கற்பூரம் போட்டு எரித்து உங்கள் வீட்டுடைய நடுப்பகுதியில் வைக்க போகிறீங்க. அது என்ன வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய வெட்டி வேர். இந்த வெட்டி வேரை சிறிதளவு எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணி போடணுங்கிறது டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வெட்டி வேர் அல்லது தர்பை புல், இப்போ வந்து சின்ன விளக்கில் நான் எப்படி வெட்டி வேர் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை மாதிரி போட்டுக்கணும். தர்பை புல் இருந்தால் தர்பை புல்லை போட்டுக்கணும். போட்டுட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து அது மேலே வச்சு எரித்து அந்த புகை வந்து உங்கள் வீட்டை சுற்றி பரவணும். நடு வீட்டில் வச்சு விட்ருங்க. அது வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆயிரும் காற்றுக்கு. இல்லை உங்களால் எந்திரிச்சு எல்லா பக்கம் போய் காட்டிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் சூடந்தட்டு அல்லது சாம்பிராணி கரண்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு தர்பை புல்ல அல்லது வெட்டி வேற போடுங்க. இது ரெண்டும் இருந்தால் ரெண்டுமே போட்டுக்கலாம். ரெண்டுமே போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பணவசியமும் உண்டாகும், முன்னோர் சாவமும் நீங்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காரிய தடைகளும் நீங்கும். பச்சை கற்பூரத்தை போட்டு எரித்து அந்த புகை ஃபுல்லாக வீட்டில் பட்டவுடனே அந்த மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கறித்தூள் அதாவது அந்த சாம்பலை வந்து நீங்கள் தூர போடக்கூடாது. அதில் நெய் ஊற்றி குழைத்து அல்லது ஜவ்வாது, அத்தர், சந்தனாய்த்தலம் இதை மாதிரி வந்து குழைத்து எடுத்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் அது நெத்தியில் வைங்க. முன்னோர்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஜாதக ரீதியாக உங்களுக்கு பித்ருதோஷங்கள் இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், இந்த அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.